Hi friends, welcome to Yellow Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இளநீ பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். மிச்ச பாயாசம் மாதிரி இருக்காது. இது ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். இத ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து நான் ஒரு இளநீ எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி அத தேங்காய் மட்டும் நான் எடுத்துட்டு இத மிக்ஸில போட்டு லைட்டா கொரன்னு அரைச்சு எடுத்துற போறேன் இந்த மாதிரி. இப்போ இத ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க இந்த மாதிரி ரொம்ப பேஸ்டா இல்ல கொரன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். நெய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து ஹீட் ஆன உடனே ஸ்லோ பண்ணிடுங்க. இதோட ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், 10 முந்திரி உடைச்சது ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து முந்திரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துருங்க. வறுத்த அப்புறம் காய்ச்சின பால் ஃபுல் க்ரீம் மில்க் திக்கான பால் 300 ml ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து லோ ஃப்ளேமில் தான் நான் இப்போ குக் பண்ணுறேன். இதோட அரைச்ச தேங்காய் இதையும் இதோட ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த தேங்காய் வந்து இதிலே லைட்டாக குக் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து 6 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்லா சாஃப்ட்னஸ் தெரியும் இதில். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ பண்ணிடுறேன் பபிள்ஸ் வந்தோடனே. இப்போ கோகோனட் மில்க் வந்து ஒரு 200 ml தண்ணி ஊற்றி வந்து திக்காக அரைச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. திருப்பி வந்து உள்ளே அந்த பபிள்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஹீட் ஆகி வர்ற சைடெல்லாம் வந்து பபிள்ஸ் தெரியும். இந்த டைமில் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த இளநீ தண்ணி வந்து ஒரு 250 ml எடுத்திருக்கேன். 250 ml தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு பிஞ்ச் சால்ட், நம்ம ஸ்வீட் எப்போ செஞ்சாலும் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணால் தான் அந்த ஸ்வீட் தெரியும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கோல்டாக சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி எல்லோ கிச்சன் சேனல் வந்து இன்ஸ்டாலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.